இன்றைக்கி கீரை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கே தேடியும் கீரை கடை இல்லையே. இதோ அங்கே ஒரு கீரை கடை இருக்கே, போய் பார்க்கலாம். கீரை கீரை அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, கீரை 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 கீரை. என்னம்மா கீரை வேணுமா? என்ன கீரை வேணும் உங்களுக்கு? கீரை வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க, எனக்கு கீரை வேணும். எனக்கு அரைக்கீரை ஒரு கட்டம், முருங்கைக்கீரை ஒரு கட்டம் வேணும். எவ்வளோங்க விலை? கீரை எல்லாம் விலை ஜாஸ்தி. கீரை விலை ரொம்ப அதிகம். நான் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாம் இன்றைக்கி தோட்டத்தில் பறித்த கீரை, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் ஒரு கீரை கட்டு 20 ரூபா, கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேன். புரியுதா? என்னது, ஒரு கீரை கட்டு 20 ரூபாவா? எப்பா, நான் நேற்று தான்ப்பா வந்து வாங்கினேன். ஒரு கீரை கட்டு 10 ரூபா தான்ப்பா கொடுத்தாங்க. நீங்கள் என்ன எனக்கு 20 ரூபா சொல்கிறீங்க? அதுக்குள்ளே ஒரு நாள் எப்படிப்பா விலை கூடிடுது? ஒரு கீரை கட்டு 10 ரூபானா பேசலாம். நான் ஒரு 2-3 கீரை கட்டு வேணும். எனக்கு கொஞ்சம் விலை பார்த்து போட்டு கொடுங்க. ஏம்மா, நான் ஒன்றும் இங்கிலீஷில் பேசலையே, தமிழில் தானே சொல்கிறேன். இன்றைக்கி தோட்டத்தில் பறித்த கீரை அது. உங்களுக்கு இந்த ரேட்டு கொடுக்குறதே எனக்கு கட்டுப்படி ஆகாது. இந்த அம்மாவுக்கு 10 ரூபாய்க்கு வேணுமால்ல? 10 ரூபாய்க்கு. அட, பெரிய வெள்ளைக்கார தோரன்னு நினைப்பேன் மனசில். சரிப்பா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 10 ரூபாய்க்கு தர முடியாதுன்னா ஒரு 15 ரூபாய்க்கு கொடு. அதுக்கு மேலெல்லாம் நீ ஜாஸ்தியெலாம் என்னால் தர முடியாது. என்ன சொல்கிற? என்னம்மா, கீரை வேணுன்னா 20 ரூபா ஒரு கட்டு. அதுக்கு மேலெல்லாம் பேசுகிறதுக்கே இங்கே வேலை இல்லை. நமக்கு 1000 பொழப்பு இருக்குது. 15 ரூபாய்க்கலாம்ல கீரைக்கு. வாங்கம்மா வாங்க. என்னம்மா வேணும்? கீரையா? என்ன கீரை வேணும்? கீரை இன்றைக்கி தோட்டத்தில் பறிச்சது. ஒரு கட்டு 20 ரூபா. எந்த கீரை எடுத்தாலும் 20 ரூபா. அதுக்கு மேலே ஒரு பைசா நான் குறைக்க மாட்டேன், பார்த்துக்க. ஆல்ரெடி இந்த அம்மா அங்கே தான் நின்றுன்னு இருக்கிறாங்க. ஆமாம், நான் கூட கேட்டு பார்த்துட்டேன். ஒரு விலை கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாரு. கேட்டால் இன்றைக்கி பறிச்சதுன்றது. பறிக்காமல் எப்படி கீரையை கட்ட முடியும்? என்னம்மா காமெடியா பண்ணுறீங்க? கீரை ஒரே விலை 20 ரூபா. அதுக்கு மேலே நான் குறைக்க மாட்டேன்னா குறைக்க மாட்டேன். சரி, ஒரு கட்டு 15 ரூபாய்க்காவது கொடுங்க. நானும் ரொம்ப நேரமாக 15 ரூபாய்க்கு தான் கேட்குறேன். ஆனால் அந்த மனசு இறங்க மாட்டேந்தே. 10 ரூபாய்க்கு கூட கேட்டு பார்த்தாச்சு. 10 ரூபாய் கொடுக்க மாட்டாருன்னா 15 ரூபாய்க்காவது கொடுக்கலாம்ல. ரொம்ப பிகு பண்ணிக்கிறாரு இவர். என்னம்மா, 2 பேரும் கீரை வாங்க வந்தீங்களா? என்ன 2 பொண்ணுங்க ஒன்றா சேர்ந்தா போதுமே. ஒரு கட்டு 20 ரூபா இருந்தால் எடு, இல்லைன்னா கிளம்பு. ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு 3 கட்டு கொடுங்க. தோ பாடுற, அநியாயமால இருக்குதா? அநியாயம். அங்கங்கே எவ்வளோ விலை விற்கிறாங்க. நாங்கள் விவசாயிங்க ஒரு கீரை கட்டு 20 ரூபாய்க்கு விற்கக்கூடாதா? நல்லா கீரை உங்களுக்கு விலை வச்சு கொடுத்தா ஒரு கட்டு 10 ரூபா, ஒரு கட்டு 5 ரூபாய்க்கு கூட கேட்பீங்களே நீங்களாம். எங்களெல்லாம் பார்த்தா என்ன ஏமா அந்த சோனகிரி மாதிரி இருக்குதா உங்களுக்கு? ஒரே விலை தான். ஒன்று 20 ரூபா ஒரு கட்டு, இல்லைன்னா கிளம்பு. என்னமோ பெரிய வெள்ளைக்கார தூரம் மாதிரி ஆளும் மூஞ்சும் மண்டையும் பாரு நல்லா. இதில் வேறு ஃபோனு. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவன் கீரையை விற்றே இதெல்லாம் வாங்கியிருப்பான் போல இருக்குது. சரி, நமக்கு கீரை முக்கியம். கீரையை வாங்கின்னு கிளம்புவோம். இதுக்கு மேலெல்லாம் இவங்ககிட்ட பேரம் பேசினா கிடைக்கிறது கூட கிடைக்காது போயிடும் போல இருக்கே. என்ன மேடம், ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க போல இருக்குது. என்ன கீரை வேணும்? டக்குன்னு எடுத்துக்கின்னு வாங்கின்னு கிளம்புங்க. எனக்கு ஒரு அரைக்கீரை கட்டம், ஒரு முருங்கைக்கீரை கட்டை கொடுத்துருங்க. ஹலோ, நான் தான் ஆரம்பத்துலேருந்தே அரைக்கீரை கட்டு கேட்டுட்ருக்கேன். இருக்கிறதே ஒரு கட்டு தான். அதையும் தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துடாதீங்க. நான் தான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தான் அரைக்கீரை கட்டு வேணும் நான் சொல்லிட்டேன். நீ சொன்ன 15 ரூபாய்க்கே நான் ஒத்துக்கிட்டேன்ல. எனக்கு அரைக்கீரை கட்டை எடுத்து கொடுத்துரு. அடடடா, இந்த 2 பொம்பளைங்க சேர்ந்தா இன்றைக்கி என்ன தலையை உருட்டுறாளுங்களே. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? அரைக்கீரை கட்டை இந்த அம்மா கேட்குது, இங்கே பார்த்தா இந்த அம்மா அதே தான் கேட்குது. இன்னும் மற்ற கீரைகளெல்லாம் பார்க்க மாட்டேங்குதுங்களே. இன்னும் நிறைய கீரை இருக்குது, அதெல்லாம் பாரு. அரைக்கீரை கட்டை அவங்க கேட்டுக்கிறாங்க, அவங்க வாங்கின்னு போட்டோம். நீ மற்ற கீரையெல்லாம் வாங்கிக்க. நீ கீரையே வாங்காதன்ற, நீ என்ன 10 ரூபாய்க்கு தெரியா 5 ரூபாய்க்கு தெரியா? போமா காற்று வரட்டும் போமா. ரொம்ப கிராக்கி பிடிச்சவனா இருக்கிறானே இவன். இப்படி ஒரு கீரைக்காரனா நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. கீரைக்காரனா இல்லை வெள்ளைக்காரனா? ரொம்ப பிகு பண்ணிக்கிறானே இவன். என்னமோ தோட்டத்தில் வலையை வச்சு எடுத்துன்னு வந்து விற்கிற மாதிரி இல்லை இவன் கதை இருக்குது. பாப்பா என்னம்மா சொன்ன?
நான் என் நிலத்தில் விளைய வச்சு எடுத்துன்னு வர கீரையை தான் இங்கே விற்கிறேன் தெரியுமா? ஒரு கீரை விளைவிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு நாங்கள் விளைவிச்சு எடுத்துன்னு வந்து விற்றா 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க. இப்போ கீரை வேணுமா இல்லை நான் எங்கன்னா வேறு எங்கன்னா மொத்தமாக எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துட்டா? வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா விடுங்க ஆளை. இந்த நேரத்தில் யாரா நமக்கு ஃபோன் பண்ணுறது? அட யாரா இது ஃபோன் பண்ணுறது? இருக்கிற பிரச்சனை பத்தாதே. நான் தான் கீரைக்காரன் பேசுகிறேன். சொல்லுங்கள். மொத்த கீரையும் ஒரே டைமில் லோடு எடுத்தணுமா? இதோ உடனே வந்துடுறேன் இருங்க. இங்கே கீரை யாரும் வாங்குற மாதிரி தெரில. எல்லா கீரையும் லோடு ஏற்றி அமுச்சிட்றேன் இருங்க. ஓகே, உடனே அமுச்சிட்றேன், வச்சிட்றேன். இந்த பாருங்கம்மா, உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன். இப்போ கீரைக்கு லோடு எடுக்க ஆள் வரப்போகிறாங்க. நீங்கள் வாங்கிக்கிறீங்களா இல்லை நான் லோடு எடுத்து அமுச்சிட்டா? இந்த மாதிரி ஒரு நல்ல பொருளை விளைய வச்சு எடுத்துன்னு வந்து விற்றா பேரமாக பேசுகிறீங்க. உங்களுக்கு கீரையே கிடைக்காத பண்ணுறேன் இருங்க. ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் 2 கீரை கட்டு கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். நீங்கள் கேட்ட காசே கொடுக்குறேன், 20 ரூபாவே தரேன். எனக்கு 2 கீரை கட்டை கொடுத்துருங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல மாதிரி சொன்னால் புரியாதே. இப்போவாவது வழிக்கு வந்தீங்களா? வாங்க கீரையை வாங்கிட்டு போங்க. சேமமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்குமா நான் இந்த அரைக்கீரையும் முருங்கைக்கீரையும் எடுத்துக்கிறேன். இந்தப்பா நீ கேட்டது இந்தாங்கப்பா. நான் 2 கீரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கேட்ட 20 ரூபா 40 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி 10 ரூபா கொடுங்க. இந்தாங்கம்மா உங்கள் 10 ரூபா. இந்தாங்கம்மா உங்களுக்கு சேர வேண்டிய 10 ரூபா. கணக்கில்தான் நாங்கள் கரெக்டாக இருப்போம். மாமா சாப்பிட வாங்கன்னு ஃபோன் பண்ணால் என்னென்னமோ கதைலாம் பேசிகிட்டு இருந்தீங்களே, என்ன கதை அது? சாப்பிட வாங்க, இன்னும் கீரை வியாபாரம் முடியலையா உங்களுக்கு? அட பார்பி, நீ வந்துட்டியா இங்கே? நானே சாப்பாட்டுக்கு வந்திருப்பேன்ல, நீ என்னத்துக்குமா இவ்வளோ தூரம் நடந்து வந்த? அதுவா, நான் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, அதான் என்னாச்சுன்னு ஒரு எட்டு பார்க்கலான்னு வந்தேன். என்ன கதை மாமா அது? ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க. அதுவா, அது ஒரு கதை. விடு கண்ணே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்.